இருக்குன்னா நீ வந்து உன்னோட மிரர் வரையும் போது ஃபர்ஸ்ட் கான்கேவ் மிரர் வரைஞ்சிடுறோமா? கான்கேவ் மிரர் வரைஞ்ச உடனே நீ ரூல்டு நோட் யூஸ் பண்றதுனால இன்னுமே உனக்கு ஈஸியா இருக்கும். பி பாயிண்ட், பில இருந்து நீ எஃப் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர்னா எஃப்ல இருந்து சி வந்து 3 சென்டிமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட ஃபோக்கல் லென்த் அதுக்கப்புறமா வந்து ஃபோக்கல் லென்த் 3 சென்டிமீட்டர்னா கண்டிப்பா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 2 டைம்ஸ் ஆஃப் எஃப் 6 சென்டிமீட்டர். இந்த லாஜிக்கை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியிருக்கணும். நான் என்ன பண்றேன், ஆப்ஜெக்ட் வரையறேன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு எவ்வளோதான் நம்ம பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சாலும் கரெக்டான பொசிஷன்ல கரெக்டான சைஸ்க்கு நம்மளுக்கு இமேஜ் வராது. சிக்கு மட்டும் என்ன பண்ணு, உனக்கு ஆல்ரெடி லாஜிக் தெரிஞ்சிருச்சு. சிக்கு நீ எப்படி வரையணும்ன்ற லாஜிக் தெரிஞ்சிருச்சு ரைட்டா? எஃப் இது சினா சில வச்சனா ஏதாவது ஃபர்ஸ்ட் ரூல் இல்லாட்டி உன்னோட இந்த ரூல் வச்சா உனக்கு வரும். சோ இப்ப இந்த டயகிராம்லயே பாரேன். இந்த இடத்துல வந்து எனக்கு மீட் பண்ணிருக்கு. ஆனா நான் இந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டிருக்கேன். தெரியுதாடா? நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கன்ஃப்யூஷன் அவாய்ட் பண்றதுக்கு எக்ஸாம்ல மட்டும் ஒரு ட்ரிக் பண்றோம். என்ன தெரியுமா? நான் ஆப்ஜெக்ட்டோட இமேஜையும் சேர்த்து வரைஞ்சிருவேன். அதுக்கப்புறமா என்னோட ரூலை யூஸ் பண்ணுவேன். கரெக்ட்டா என்னோட ஸ்கேல் வச்சு அந்த இடத்துல இதாகிற மாதிரி. புரியுதாடா கண்ணா? இந்த மாதிரி நீ ஆக்சுவலி நான் இத உனக்கு ஃபர்ஸ்டே சொல்லி தந்திருக்கலாம். பட் ஃபர்ஸ்டே ஏன் சொல்லி தரலன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க லாஜிக்க கத்துக்கோங்க. கான்செப்ட்ட கத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணும்னா, ட்ரிக்க யூஸ் பண்ணணும். புரியுதா? இங்க ட்ரிக் என்ன அப்படின்னா, நீ உன்னோட ஆப்ஜெக்ட் வரையும் போது கூடவே இமேஜையும் சேர்த்து வரைஞ்சிட்டு கரெக்டா அந்த பாயிண்ட்ஸ் உன்னோட மிரர் எஃப் அந்த ஏரோ மார்க் கனெக்ட் ஆகுற மாதிரி நீ ஸ்ட்ரைட் லைன் போட்டனா உனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது சும்மா ஜஸ்ட் ஒரு வாட்டி குயிக்கா ட்ரை பண்ணி பாரு. இது வந்து சிக்கு மட்டும் தான்டா இந்த ட்ரிக் யூஸ் ஆகும்.